அச்சனந்திகளோட ஆசிரமத்தில நெறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில சீவகன் மட்டும் ரொம்ப தனித்துவமா தெரியிறான். எப்படி தெரியிறான் அப்படின்னா, பல மலர்கள் சேர்த்து வச்சிருக்க ஒரு இடத்துல எப்படி தாமரை மலர் மட்டும் ரொம்ப தனித்துவமா தெரியுமோ, அது மாரி சீவகன் ரொம்ப தனித்துவமா தெரியிறான். அங்க அவனுக்கு 4 நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பதுமுகன், புத்திசேனன், தேவதத்தன், சீதத்தன். இவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சச்சந்த மகாராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த அரசு அதிகாரிகளோட குழந்தைகள். இவங்களையும் கட்டியங்காரனோட கொடுமைகள்லேருந்து கந்துக்கடன் காப்பாத்தி, யாருக்கும் தெரியாமல் இந்த ஆசிரமத்தில சேர்த்து படிக்க வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல், கந்துக்கடனுக்கு நந்தட்டன்னு ஒரு மகன் 2வதா பிறக்குறான். அவனும் சீவகன் கூட சேர்ந்து இந்த ஆசிரமத்தில படிச்சுட்டு வரான். இவங்க 5 பேரும் சீவகனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா உருவாகிட்டு இருக்காங்க. அவங்களோட பிணைப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஆசிரமத்தில வளர்ந்துட்டு வர சீவகனும், அவன் நண்பர்களும் இப்போ வளர்ந்து வாலிப பருவம் அடைஞ்சிருக்காங்க. சீவகன் முறுக்கேறிய உடலுடன் திடகாத்திரமான ஒரு அழகான ஆண்மகனா உருமாறி இருக்கான். அவன் அழகுல மட்டும் இல்லாமல் அறிவிலும் சிறந்தவனா விளங்குறான். அவன் பல போர்க்கலைகள்ல தேர்ச்சி பெற்றவனா இருந்தாலும், குறிப்பா வில்வித்தையில அவனுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த தேர்ச்சி, நிபுணத்துவம் இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க அச்சனந்தேரிகள், இதற்கு மேல சீவகன் கிட்ட அவனோட பிறப்பின் ரகசியத்த மறைக்கிறது தவறு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. இதனால அவன்கிட்ட இந்த உண்மைய எப்படி சொல்றது அப்படின்றத யோசிச்சுட்டு வெளிய வரும்போது, சீவகன் அவன் நண்பர்கள் கூட வில் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவன்கிட்ட போய் சீவகன் கிட்ட, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கிட்டேருந்து விலக்கி அவன ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. சீவகனும், குருநாதர் நம்மகிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லப் போறாரு அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்போட அவர் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறான். அச்சனந்தி அடிகள் சீவகனை ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது எப்படிப்பட்ட இடமா இருக்கு அப்படின்னா, யாரும் ஒளிஞ்சிருந்து அவங்க பேசுறத கேட்க முடியாதபடி இருக்க ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா, அங்க ஒரு பெரிய அசோக மரம் இருக்கு திரும்ப. அந்த அசோக மரத்தோட நிழல்ல மலரால் செய்யப்பட்ட ஒரு இருக்கை இருக்கு. அந்த இருக்கையில அச்சனந்தடிகள் உட்காந்துக்கிறாரு. தரையில சீவகன் உட்காந்துக்கிறான். அச்சனந்தடிகள் சச்சந்தனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சச்சந்தன் பற்றியும், அவனுடைய வீரத்தை பற்றியும், அழகை பற்றியும், அவனுடைய ஆட்சி திறமையை பற்றியும், அவன் ராணி விசையை பற்றியும், அவளுடைய அழகு பற்றியும், கற்பு பற்றியும், அமைச்சர் கட்டியங்காரன் பற்றியும், அவனுடைய துரோகத்தை பற்றியும், ராணி விசைக்கு சுடுகாட்டில குழந்தை பிறந்ததை பற்றியும், அந்த குழந்தையை வேறொருவர் எடுத்து சென்று வளர்த்தது பற்றியும், எல்லாவற்றையும் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. இதுக்கப்புறம் சீவகன் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறான். அந்த சுடுகாட்டில பிறந்த குழந்தை யாரு? சீவகனோட கேள்விக்கு உடனடியா அச்சனதியடிகள் பதில் சொல்லல. சிறிது நேரம் மௌனமாவே இருக்காரு. அதுக்கப்புறம் சீவகனை கண்ணுல உத்து பார்த்து சொல்றாரு, "சீவகா, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நீந்தான்" அப்படின்னு. அந்த விஷயம் சீவகனுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, சீவகன் போன்ற ஒரு பலசாலியான, திடகாத்திரமான ஒரு பலமிக்க இளைஞன் மயக்கமடைஞ்சு விழுற அளவுக்கு அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா சீவகன் காதுல வந்து விழுது. கற்பக மரம் கீழ சாஞ்சு விழுந்தது போல சீவகன் பொத்துன்னு தரையில விழுந்துடுறான், அந்த அதிர்ச்சி தாங்காம. உடனே அச்சனந்தேடிகள் என்ன பண்றாரு, தன்கிட்ட இருந்த சந்தனத்தையும், சில மூலிகைகளையும் சேர்த்து அரைச்சு, அதை ஒரு குழம்பு போல செஞ்சு, அதை சீவகனோட நெற்றியில தடவுறாரு. கொஞ்ச நேரத்துல சீவகனுக்கு நினைவு திரும்புது. நினைவு திரும்பி எழுந்து உட்கார்ந்த சீவகன் அவன் கேட்ட விஷயத்தை நம்ப முடியாமல் உடைஞ்சு "ஓ" அப்படின்னு அலறான். அவனை வந்து அச்சனந்தி அடிகள் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. அழுதுட்டு இருக்க சீவகனை பார்த்து அச்சனந்தி அடிகள், "நடந்ததை உன்னால மாற்ற முடியாது. அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. இனிமே நீ நடக்க போறத பத்தி யோசிக்கணும். அதனால நீ அழுகைய நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லி அச்சனந்தி அடிகள் சீவகனை பார்த்து சொல்றாரு. அந்த நேரத்துல சீவகனுக்கு தன் ஆற்றாமையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவன் இன்னமும் அச்சனந்தி அடிகள் சொன்னதை உண்மைன்னு நம்பல. அதனால அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, தன்னுடைய குருநாதரை இவ்வளோ நாள் தனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த குருநாதரை பார்த்து, "நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற ஒரு கேள்வியை அவனுடைய ஆற்றாமை தாங்க முடியாம சிவகன் அழுதுட்டே அச்சனந்தி அடிகள்கிட்ட கேட்குறான். அதற்கு அச்சனந்தி அடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, "எனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னு உனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் முதல்ல என்னை பற்றி சொல்லணும்" அப்படின்னு சொல்லி அச்சனந்தி அடிகள் அவரை பற்றிய கதையை சீவகன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த அச்சனந்தி அடிகள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வெளியே வருது. நம் மதிப்பிற்குரிய ஆசான் அச்சனந்தி அடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சச்சந்தனோட ஏமாங்கத நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது, ராணி விசையோட விதேய நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது. சொல்லப்போனால் அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது. அவர் வானுலகத்தில், வேறொரு உலகத்தில் வாரணாசிங்கிற ஒரு ஊரோட ராஜா.
அவர் பேர் வந்து உண்மையான பேர் மன்னர் உலோக மாபாலன். இதுதான் அச்சனந்திகளோட உண்மையான வரலாறு. அவர் ஆட்சி செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சியை அவருடைய மகனுக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வராரு. அங்கே வந்து தண்டகாரண்யத்தில் அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் அச்சனந்தி அடிகளுக்கு யானை தீ அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து தாக்குது, ஒரு நோய் தாக்குது. அந்த நோயோட தாக்கத்தை தாங்க முடியாமல் அவர் ரொம்ப மெலிவடைந்து நலிவடைந்து போயிடுறாரு. அவரோட உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏமாங்கத நாட்டுக்குள்ளே நுழையிறாரு. அச்சனந்தி அடிகள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏன் ஏமாங்கத நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வரணும், ஏன் விதய நாட்டுக்கு போயிருக்கக்கூடாதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இதற்கான பதில் வந்து நம்ம திருக்குறளில் இருந்தால் நம்ம சொல்லணும். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு வள்ளுவர் வாக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல பசி கிடையாதோ, எந்த ஒரு நாட்டில் நோய்கள் பிணிகள் இல்லையோ, எந்த ஒரு நாட்டுக்கு யாரும் பெரிய எதிரிகள் கிடையாதோ அதுதான் உலகிலேயே சிறந்த நாடு அப்படிங்கிறது தான் வள்ளுவரோட வாக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாங்கத நாடு தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சச்சந்த மகாராஜா ரொம்ப சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை செலுத்தியிருக்காரு, அந்த நாட்டை வந்து முன்னேற்றிருக்காரு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அச்சனந்தி அடிகள் நடந்து போய் ஒரு இடத்துல களைச்சு போய் ஒரு வீட்டோட திண்ணையில் உட்காந்துடுறாரு. அந்த வீடு யாரோடது அப்படின்னு கேட்டால் நம்ம கதையோட உண்மையான நாயகன் கந்துக்கடனுடைய வீடு தான் அது. ஏன் கந்துக்கடன் உண்மையான நாயகன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட தொடக்கத்தில் நம்ம சச்சந்த மகாராஜா தான் இந்த கதையோட நாயகன் நினச்சிட்டு இருப்போம். அவர் இறந்ததுக்கப்புறம் சீவகன் தான் இந்த கதையோட நாயகன் அப்படின்னு நம்ம எல்லோரும் முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் உண்மையிலேயே இந்த கதையோட உண்மையான நாயகன் கந்துக்கடன் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதலாவது, கந்துக்கடன்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னா சீவகன்னு ஒரு கேரக்டரே கிடையாது. அவன் வந்து குழந்தையாகவே சுடுகாட்டில் இறந்துருப்பான். ரெண்டாவது, கந்துக்கடன் சீவகனை பற்றிய ரகசியத்தை தனக்குள்ளேயே வச்சுருக்கான். எந்த அளவுக்குன்னா தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாத அந்த ரகசியத்தை அவன் காப்பாற்றுறான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், அவன் சீவகனை மட்டும் காப்பாற்றவில்லை, சச்சந்தனுக்கு நெருக்கமாக இருந்த பல அரசு அதிகாரிகளோட குழந்தைகளையும் காப்பாற்றி அவன் சீவகன் கூடவே அச்சனந்திகளோட ஆசிரமத்தில் படிக்க வைக்கிறான். ஏன்னா இவங்க எல்லாருமே சீவகனுக்கு வருங்காலத்தில் தேவைப்படுவாங்கன்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட. நாலாவது, அவன் அச்சனந்தி அடிகளையும் காப்பாற்றுறான். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏமாங்கத நாட்டு எல்லைக்குள்ள நுழையிற அச்சனந்தி அடிகள் களைச்சு போய் ஒரு கட்டத்துல ஒரு வீட்டோட திண்ணையில உட்காந்துடுறாரு. அது அதிர்ஷ்டவசமா நம்மளுடைய கந்துக்கடனோட வீடா இருக்கு. அப்போ கந்துக்கடன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தன் வீட்டு முற்றத்துல தன் நண்பர்களோட சேர்ந்து கம்பீரமா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அச்சனந்தி அடிகளை 2 தூண்களுக்கு இடையில இருந்து கந்துக்கடன் பார்த்துடுறாரு. தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ ஒருவர் பசியோட தன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறத விரும்பாத கந்துக்கடன் அவரையும் வீட்டுக்குள்ள வர சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்குமாறு தன்னுடைய பணிப்பெண்களுக்கு கட்டளையிடுறாரு. பணிப்பெண்களும் தங்கத்தட்டுல அக்கார வடிசலை நெய் கலந்து சர்க்கரை கலந்து போதும்ன்ற அளவுக்கு அச்சனந்தி அடிகளுக்கு பரிமாறுறாங்க. அச்சனந்தி அடிகள் ஏற்கனவே ரொம்ப யானைத்தி நோயினால பாதிக்கப்பட்டு ரொம்ப நலிவடைந்து இருக்காரு, ரொம்ப பசியில இருக்காரு. அதனால அவரு தன்னுடைய விழா புடைக்கும் அளவுக்கு அந்த அக்கார வடிசலை சாப்பிட்டு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறாரு. கந்துக்கடன் நிறைய தான தர்மங்கள் செஞ்சவரா இருக்கிறதுனால தேவை இருக்கிறவங்க கந்துக்கடன் வீட்டுக்கு போறதுக்கோ அவரை சந்திக்கிறதுக்கோ பெரிய தடைகள் எதுவும் இருந்தது கிடையாது. இதனால அச்சனந்தி அடிகள் அவரை அடிக்கடி போய் சந்திக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. இந்த நட்புனால அச்சனந்தி அடிகள் எப்ப வேணா கந்துக்கடன் வீட்டுக்கு போலான்ற அளவுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ அச்சனந்தி அடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் தன் கந்துக்கடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதாகவும் அங்க ஒரு குழந்தை பணிப்பெண்களுக்கு மத்தியில வளர்ந்து வருவதை பார்த்ததாகவும் சொல்றாரு. அந்த குழந்தையோட முக அழகையும் தேக வனப்பையும் உடல் அமைப்பையும் பார்த்த உடனேயே அது கண்டிப்பா ஒரு வணிகனோட குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும், அது கண்டிப்பா ஒரு அரச குலத்தை சேர்ந்த குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்றதையும், தன்னுடைய தவ வலிமையினாலும் தானே ஒரு அரச குலத்தை சேர்ந்தவன்றதுனாலையும் சுலபமா கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு அச்சனந்தி அடிகள். அந்த குழந்தை தான் சீவகனும் சீவகனுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்ட சீவகன் வேற வழியே இல்லாம அவர் சொல்ற உண்மையை அவன் ஏத்துக்கிறான். புலியை போன்ற வீரம் உள்ள சீவகனை பார்த்து அச்சனந்தி அடிகள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது அவர் மேற்கொண்ட தவங்கள் தாயாகவும் சீவகன் தந்தையாகவும் இருந்து அவரை ஒரு ஆசிரியனா பிறப்பெடுக்க வைத்ததுக்கு சீவகனுக்கு நன்றி சொல்றாரு அச்சனந்தி அடிகள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த வேலை முடிந்ததாகவும் இனிமேல் தன்னுடைய பிறப்பை அறுக்கும் தவத்தை மேற்கொள்ள போவதாகவும் அச்சனந்தி அடிகள் சீவகனை பார்த்து சொல்றாரு. அப்போதான் சீவகன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அச்சனந்தி அடிகள் துறவு மேற்கொள்வதற்கான வெண்ணிற ஆடையை உடுத்தியிருக்காரு.
அதாவது சீவக சிந்தாமணி இயற்றிய காலங்கட்டத்தில் தமிழகத்துல மேலோங்கி இருந்த மதம் சமண மதம். சமண மத துறவிகள் வெண்ணிற ஆடை தான் உடுத்துவாங்க. அதனால அச்சுனந்தி அடிகளும் வெண்ணிற ஆடை உடுத்திருக்காரு. சீவகன்கிட்ட தெரிவித்த மாதிரியே தன்னுடைய முடிவை கந்துக்கடன் கிட்டையும் அவனுடைய மனைவியான சுனந்தை கிட்டையும் அச்சுனந்தி அடிகள் தெரிவித்து விட்டு தன்னுடைய பிறப்பை அறுக்கும் தவத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. இதோட நாமகள் இளம்பகம் முடிந்தது. இதுக்கு மேல் நம்ம பார்க்க போறது கோவிந்தையர் இளம்பகம்.